இந்த மாதிரி ரொம்ப மோசமான தோல் வியாதியோட இருந்த கருப்பன் இந்த மாதிரி மாறிட்டான். இப்போ எவ்வளோ அழகா பளபளன்னு இருக்கான் பாருங்களேன். அதுக்காக இந்த வீடியோவ மறுபதிவா பதிவிடுறேன். நீங்க எல்லாருமே அதுக்கு எப்படி வைத்தியம் பண்றதுன்னு ஒவ்வொரு முறையும் இந்தியா முழுக்க இருந்து கேட்டாங்க. மொழி தெரியாதவங்க கூட கேட்டாங்க. அதுக்காக தான் இது விளக்கமா நான் பதிவிடுறேன். பொதுவா முதல்ல வந்து நம்ம வேப்பெண்ணெய எடுத்துக்கணும். நல்லா ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து இந்த பொடி, அதாவது வசம்பு பொடி. வசம்புக்கு வந்து இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்வீட் ஃபிளாக் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த வசம்பு பொடி. வசம்பு பொடிக்கு அப்புறமா வந்து மஞ்சள் பொடி, டர்மரிக் பவுடர். இந்த மஞ்சள் பொடிய இந்த அளவுல தான் நான் மிக்ஸ் பண்றேன். அது எப்படின்னா, அது எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு, நல்லா தண்ணியா லிக்விடா இருக்கிற மாதிரி நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்ப லிக்விடா இருந்தா தான் அந்த உடம்புல தேய்க்கிறதுக்கு நல்லா பக்குவமா இருக்கும். இந்த 3யும் நல்லா கலந்து ஒரு பாட்டில்ல ஊத்தி, அந்த பாட்டில எடுத்துட்டு நான் போயிட்டு இவனுக்கு வந்து தேய்ச்சி விடுறேன். இது வந்து எப்பவுமே எப்படின்னா, எப்பப்ப நேரம் இருக்கோ அப்பல்லாம் தேய்ச்சி விடணும். தேய்ச்சி விட்டு குளிக்க வைக்கக்கூடாது. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, மண்டையில, அதாவது ஹெட்டுல மட்டும் தேய்க்காதீங்க. அது சில நேரங்கள்ல குளிர்ச்சி ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மண்டைய தவிர மீதி எல்லா இடமும் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சி விட்டு குளிக்க வைக்கக்கூடாது. அப்படியே விட்டுருங்க. அப்படியே விட்ட பிறகு அது ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் பண்ணணும். உங்களால தொட முடியிற நாயா இருந்தா, வீட்டுக்குள்ள இருக்கிற நாயா இருந்தா என்ன செய்யலான்னா, சோறு வடிச்ச கஞ்சி தண்ணி ஒரு 3 நாளுக்கு அப்புறம் சோறு வடிச்சு ஆறுன கஞ்சி தண்ணிய அது உடம்பு முழுக்க நல்லா தேய்ச்சி விட்டுட்டு, ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் அ பச்ச தண்ணி எடுத்து நல்லா கழுவி சுத்தமா கழுவி விட்டுட்டீங்கன்னா, அந்த நாய் ரொம்ப ஆரோக்கியமா, சந்தோஷமாவே இருக்கும். அந்த உடம்பே அதுக்கு ஒரு ரிலாக்ஸ் ஆன மாரி இருக்கும். ஷாம்பு கிம்பு எதுவுமே போடாதீங்க. ஷாம்பு இருந்தா கூட தூக்கி போட்டுருங்க. அதுக்கப்புறம் இத தொடர்ந்து ஒரு 3 மாசம் செஞ்சு பாருங்களேன். அந்த நாய் வந்து பட்டு மாதிரி இந்த மாரி மினு மினு மினுன்னு ஆயிடும். உங்களுக்கு பூச்சி வராது, ஸ்கின் டிசீஸ் வராது. ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். அதுக்கு மேலேயும் ஒரு வேளை ஸ்கின் டிசீஸ் அந்த நாய்க்கு இருக்குன்னா, டாக்டர பார்த்து ரத்த பரிசோதனை பண்ணுங்க. அதுல ரத்தத்துல ஏதாவது பிரச்சனையா இருக்கும். நான் இந்த மாரி வைத்தியம் பார்த்து நெறைய நாய்களை குணமாக்கியிருக்கேன். அ இந்த வைத்தியத்தின் மூலமா நிச்சயமா உங்களோட நாய்களுக்கு வந்து 100% பலனை தரும். அ இப்போ வெயில் காலம் வந்துருச்சு. அந்த நாய்களுக்கு ஒதுங்க கொஞ்சம் இடம் கொடுங்க. பசிக்கு ஒரு வாய் சோறு குடுங்க. குடிக்க கொஞ்சம் தண்ணி வைங்க. நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.